சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி அதிகாலை 3:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 9:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:49 வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆவணி மூலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஆவணி மூலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மதுரை மாநகர் நினைவிற்கு வந்துவிட வேண்டும். ஏன்னு சொன்னா எம்பெருமான் தன்னுடைய அந்த திருவிளையாடல்களிலே 64 திருவிளையாடல்களிலே தொடர்ச்சியாக 2 திருவிளையாடல்களை நடத்திய நாள் தான் இந்த நாள், ஆவணி மூலம் நாள். இந்த நாள்ல என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடலும் பிட்டுக்கு மண் சுமத்தல் அந்த திருவிளையாடலும் நடந்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது என்ன நரிகளை பரிகளாக்குதல் அப்படின்னு சொன்னா, பரின்னு சொன்னா குதிரைன்னு அர்த்தம். நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி மீண்டும் அந்த பரிகளை நரிகளாக மாற்றி திருவிளையாடல் புரிந்தார் அல்லவா. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அரிமர்தன பாண்டியனுடைய அமைச்சராகிய மாணிக்கவாசக பெருமான் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, குதிரைகளை வாங்கணும்னு சொல்லிட்டு அரசன் கொடுத்த பணத்தினை வாங்கி கொண்டு செல்லும் பொழுது அங்கே ஒரு சிவாலயத்தினுடைய திருப்பணியை இந்த பணத்தினை கொண்டு செய்து முடித்து விடுகிறார். கையில பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா குதிரைகளோட போகணுமேன்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணான்னு பார்த்தா நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றி குதிரைகளாக மாற்றி கொடுத்துடுறார். ஆக நமக்கு குதிரையெல்லாம் வந்து சேர்ந்துடுத்தேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறா. எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கொட்டில கொண்டு போய் அடைச்சிடுறா. அன்றைக்கு ராத்திரியே என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா இந்த பரிகள் அத்தனையும், அதாவது குதிரைகள் அத்தனையும் நரிகளாக மாறி ஊழையிட ஆரம்பித்து விடுகிறது. ராஜாக்கு பார்த்தோன்னே இது ஏதோ மாய மந்திரம் பித்தலாட்டம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பார்த்தா மாணிக்க வாசக பெருமானை பிடித்து சிறையிலே அடைத்து விடுகிறார். அந்த நேரத்திலே மாணிக்க வாசக பெருமானை சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவும் இதெல்லாம் நடத்தியது நானே என்பதை நிரூபிப்பதற்காகவும் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா இறைவன் அப்படியே இந்த வைகை நதியிலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினை உண்டாக செய்கிறார். வைகை நதி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, கரையை உயர்த்த வேண்டும். என்ன பண்றதுன்னு ராஜாக்கு தெரியல. ராஜா என்ன பண்றான்னு பார்த்தா வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும். எதற்காக? கரைகளை உயர்த்த வேண்டிய பணிக்காக. அந்த வைகை நதியினுடைய கரைகளை மண்ணை கொண்டு நிரப்பி கரைகளை உயர்த்த வேண்டும். அந்த வெள்ளப்பெருக்கானது நகருக்குள்ளாக வந்து விடக்கூடாது. வீட்டிற்கு ஒருவர் அவசியம் வர வேண்டும்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ஆர்டர் போட்டுறார். ராஜா அந்த அரசாங்க ஆணையாக வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த ஊரிலே வந்தி அப்படிங்கிற ஒரு கிழவி பார்த்தோம்னா புட்டு செஞ்சு வித்து சம்பாரிச்சுட்டு இருக்கா. தினசரி புட்டு விற்பதற்கு முன்னால் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா கொஞ்சமா புட்டு எடுத்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் புட்டு விற்கிறதுக்கே போவாளாம். இறைவனின் மேல் அப்படி ஒரு பக்தியை கொண்டவர் அந்த வந்தியினுடைய கிழவி. அவர் தனியா இருக்கா, அவருக்கு யாருமே ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிழவியால் அந்த மண்ணெல்லாம் சுமந்துண்டு போய் கரையில் அடைக்க பணிக்கு போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய வீட்டின் சார்பாக யாரையா ஒருத்தர் அனுப்பணுமேன்னு யோசிக்கும் பொழுது இறைவனே ஒரு கூலி ஆளாக அங்கே வந்து என்ன பண்றாரு பார்த்தா அந்த பாட்டி கிட்ட, பாட்டி நீ எனக்கு புட்டு கொடு போறோம், நான் அதை சாப்பிட்டுட்டு உன் சார்பாக நான் சென்று வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலையை செய்யாம என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா ஆடுறாரு பாடுறாரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்குறாரு. அந்த நேரத்திலே அரசன் என்ன பண்றான், அங்க வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்காக வரும் பொழுது இவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா ஒரு பிரம்பெடுத்து நேராக ஒரு முதுகிலேயே நன்றாக பளிச்சுன்னு அடிக்கிறார். அடிச்ச உடனேயே அங்க அலறல் சத்தம் கேட்டதாம். அலறியது அந்த கூலி ஆள் அல்ல, அந்த இடத்திலே இருந்த அனைவரும் தான், மன்னன் உள்படன்னு சொல்றான். அந்த அடியானது எல்லோர் மேலுமே பட்டது. இந்த அடியை வாங்கணும்னு இந்த கூலி ஆள் என்ன பண்ணா எழுந்திரிச்சு போய் ஒரே ஒரு அந்த பாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாண்டு மண்ணை எடுத்து அப்படி கொட்டின உடனேயே ஃபுல்லா அந்த கரையானது அப்படியே நன்றாக வளர்ந்து விட்டதாம்.
வளர்ந்து அந்த வெள்ளமும் அதற்குள்ளாக கட்டுப்பட்டதாம். ஒரே அதிசயமா போயிடுச்சு. திரும்பி பார்த்தா அங்க கூலியாளை காணோம். அப்பதான் மன்னனுக்கு உரைத்தது, அடியானது எல்லோர் மீதும் பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சுமையை கொண்டு போய் ஒரு கொட்டின உடனே மொத்த கரையும் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா, வந்திருப்பது ஆண்டவனே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுதுதான், வணங்கும் பொழுது அங்கிருந்து அசரீரி ஒலியானது கேட்டதாம். எப்படி இந்த திருவிளையாடலை புரிந்தது நானே, அதே மாதிரி பரிகளை நரிகளாக்கியதும் நரிகளை பரிகளாக்கி அனுப்பியதும் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே நேரா மன்னன் தான் செஞ்ச தவற உணர்ந்து நேரா சிறைச்சாலைக்கு ஓடுறார். அங்க போய் மாணிக்க வாசக பெருமானுடைய காலிலே விழுந்து, உங்களுடைய பக்தி புரியாம போயிடுச்சே எனக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி, அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் மறுபடியும் அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் சொல்லும் பொழுது இல்லைன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் மறுத்துட்டு நேரா சிதம்பரத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது. ஆக இந்த நாள்ல நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, உண்மையான பக்தி உடையவர்களை ஆண்டவன் என்றுமே கைவிடுவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த திருவிளையாடலின் மூலமாக. ஆக இந்த நாளிலே நாமும் இறைவனை உண்மையான பக்தியோடு வணங்கி எல்லா விதமான அருளையும் பெற வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை. இது போக இந்த நாளானது, அதாவது இந்த ஆவணி மூல நன்னாளானது குங்கிலிய கலைய நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர உதயம் என்பது மதியம் 2 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:12 முதல் மாலை 4:43 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:36 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.